ஹாய். சாரி இன்னைக்கு வந்து ஃபுல்லாக நான் அந்த பண்ணுற ஒர்க் அவுட்டை வந்து வீடியோ எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் அதை என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சுது. நேற்று சார் வந்து எக்ஸ் எடுத்துக்கலான்னு சொன்னார் இல்லையா. நான் ஃபுல்லாக எடுத்துக்கல, நான் ரெண்டு எக் தான் எடுத்தேன். நேற்று வந்து ஆக்சுவலாக அம்மா டேடியோட வெட்டிங் டேன்றதுனால நான் கொஞ்சமாக குஸ்கா மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கூடாது இருந்தாலும், பட் எனக்கு அது வெயிட் ஏறல சர்ப்ரைசிங்லி. அது வந்து எப்படின்னு தெரியல. 102 400 நேற்று முடியும் போது, இப்போ வந்து 102 550 இருந்தேன் நான் வந்து முடிச்சுட்டு வரும்போது. ஸோ ஐ மீன் இந்த உள்ளே நான் திருப்பி ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது 102 550, எப்பயுமே 150 கிராம்ஸ் ஏறுற மாதிரி ஏறி இருக்குது, இது நம்ம எக்ஸ்ட்ரா வேறு சாப்பிட்ருக்கோமேன்னு. பட் ஓகே, அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கூடவே இன்றைக்கி சர்க்கியூட் டேடியோட ஃபோனில் ஒரு கொஞ்சத்துக்கு மேலே வந்து ஸ்பேஸ் இல்லைன்றதுனால ஃபுல்லுத்தையும் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருப்பார். அண்ட் அந்த வீடியோலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பெண்டு நிறுத்திட்டாங்க. எனக்கு இந்த 4 லெக் வாக்குன்றது சுத்தமாக வராது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த வீடியோவில் எடுத்துருக்க மாட்டோம். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எல்லா வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலும் 4 லெக் வாக்குன்றது இப்படி படுத்துக்கிட்டு இந்த நடக்கிறாங்கல்ல, ஸோ அந்த இது எனக்கு அது சுத்தமாக வராது. இன்றைக்கி வந்து அங்கே அந்த ட்ரெயினர் ஒருத்தர் வந்து காலம் மிதிச்சிருவேன் நடன்றாரு. என்னால் முடியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணேன். அண்ட் சர்க்கியூட் வந்து மற்ற நாள்லாம் பண்ணுறத விட இந்த வாட்டி நான் சர்க்கியூட் ரொம்ப நல்லா பண்ணினேன். தேர்ஸ்டேஸ் எல்லாமே சர்க்கியூட் டேஸ். ஸோ அந்த ஃபுல்லுமே வந்து நான் நல்லா பண்ணேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து அந்த ஃபீலிங்கும் வந்து கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி 750 கிராம்ஸ் நான் இன்றைக்கி குறைஞ்சிருந்தேன். 102 550 உள்ளே என்ட்ரானப்போ வெளியில் வரும்போது 101 800. எனக்கே பயங்கரமான ஷாக்கு தான். பட் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. சரி, நம்ம எப்படியோ 102லேருந்து 101க்கு வந்துட்டோமே அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கிற என்னோட இதுக்கும் அங்கேக்கும் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லி. பட் இன்றைக்கி வந்து வரலை. அதுவே எனக்கு வந்து ஒரு ஷாக்கு தான். அந்த டிஃப்ரென்ஸ் இங்கேயும் வந்து 101 800 தான் காமிக்குது, அங்கேயும் அதே தான் காமிச்சுது. அங்கே வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. 101 750யும் காமிச்சுது, 800ம் காமிச்சுது, 102 100ம் காமிச்சுது. அது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் நான் நடுவுலையாக இருக்கிற இந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சார் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் அவரோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவர் நிறைய பேரை வந்து எடுத்து வீடியோலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னையும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் அதை வந்து இன்ஸ்டாலையும் வந்து போடுறேன். அவர் வந்து அதை எடுத்து என்னை போட்டிருக்கிறத. ஸோ எனக்கு வந்து சரி நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்றதுனால எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அது இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி காலையிலேயே எனக்கு கிளாஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்குன்றதுனால என்னால் வந்து நிறைய எடுக்கவோ இல்லை பேசவோ இல்லை எதுவோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து டியூஸ்டேவோட வீடியோ வந்து வெட்னஸ்டே வந்திருக்காது. அது ஏன்னா இதான் எங்களுக்கு அம்மா டேடியோட வெட்டிங் டேன்றதுனால நாங்கள் அதிலலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததில் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ ஒரு நாளோட வீடியோ வந்திருக்காது, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. 34th டே வராது, 35th டேலேருந்து வரும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடாக எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை எடிட் பண்ணி நான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் எதுவுமே வராததுனால நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்றதுலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்காது. பட் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லாவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாருன்னா இதே மாதிரி என் கூடவே வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன செட்பேக்குக்கும் வந்துட்டு நிறுத்திடாதீங்க. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட இதே கிளாஸஸில் வந்து இருக்கிற சில பேர் வந்து ஒன்ஸ் விட்டுட்டாங்கன்னா அவங்களால ஒரு வாரம் 2 வாரம் கூட வர முடியாமல் போயிடுது. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே விட்டுட்டு அப்ரப்டாலாம் கூட போயிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா வந்து ப்ளீஸ் அதை பாதியிலே விட்டுறாதீங்க. அது என்னைக்கு எப்படி நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்குன்றது தெரியாது.
நம்மளுக்கு இங்கே வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றப்போ வந்து அதை அப்ரப்டாக விட்டுட்டு போகிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. இதை நான் வந்து நான் நிறைய வந்து ரொம்ப நாள் பண்ணி எனக்கு ஒரு லாஸில் இருந்து தான் நான் அதை விட்டுருக்கேனே தவிர்த்து உடனே விட்டதில்லை. இந்த வீடியோஸ்லாம் கூட நான் போடுறது வந்து ஒரு 100 பேரை போய் ஒரு 100 வியூஸை வந்து தாண்டாது பெருசாக. ஸோ அந்த 100 பேர் வந்து இதை ஆவலாக பார்க்குறாங்க அப்படின்றதால தான் நான் இந்த வீடியோஸையும் போட்டுட்டு தான் இருக்கேன். நடுவில் எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து தேவைப்பட்டுச்சு. எனக்கு இதை போடுறதுக்கு வந்து ஏன்டா போடுறோம், இது டைம் எடுத்து இதுக்காக நம்ம எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வந்து நம்மளுக்கு நினச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 வியூஸ் அந்த மாதிரி அது போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி அப்படின்னு நினச்சேன். பட் அது இல்லை. பட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. பட் இப்போ ரீசெண்டாக கமெண்ட்ஸ் இந்த கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து 8 கமெண்ட் இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். எல்லா வீடியோஸுமே நான் எடுத்து தான் வைக்கிறேன். பட் அதை எடிட் பண்ணி போடுறதுல தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. பட் அதுக்கும் நான் டைம் ஒதுக்கி அதையும் நான் வந்து பண்ணலான் தான் இருக்கேன். அடுத்து வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது வந்து தண்ணி. நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் இல்லை எல்லா இடத்துலையுமே நான் வந்து திருப்பி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தண்ணியை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். வாட்டர் மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் இல்லை. எனக்கு வந்து தண்ணி குடிக்கும் போது தான் ஏப்பம் வருது. ஸோ அப்போ அவ்வளோ வந்து உள்ள கேஸ் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை வெளியில் வந்து அனுப்பணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்மளுக்கு வேறு சோர்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோன்னா கேஸ்லாம் வெளியில் வரும். பட் அது கூடவே நீங்கள் சுகர் இன்டேக்கும் எடுத்துக்கிறீங்க, கூடவே வந்து ஒரு கில்ட்டும் வந்துடுது. நம்ம வந்து சம்திங் விச் இஸ் நாட் ரைட் ஃபார் அவர் பாடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. பட் தண்ணியில் அந்த ஒரு விஷயம் கிடையாது. தண்ணி இஸ் தண்ணி. இதில் கேலரிஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. இட்ஸ் ஃபார் யுவர் சர்வைவல் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரிங்க் இட். ஸோ அதனால் கீப் ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. நான் வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லைன்றதை விட நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. வெயில் காலம், அதுவும் வெயில் ஒழுங்காக இல்லாமல் மழை ஒழுங்காக இல்லாமல் சீசன்ஸ் ரொம்ப மாறி வர்ற ஒரு டைமில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ளீஸ் வாட்டர் இன்டேக் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். தெரில மழை வருமா என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு இந்த இது சம்மர் டைம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் டேக் யூர் வாட்டர். கூடவே வந்து இப்போ நம்ம நிறைய சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து ரேட்லாம் கம்மியாலாம் விற்பாங்க. என்னால் தான் சாப்பிட முடியாது. பட் ஓகே, அவர்கிட்ட வந்து கேட்டு ஒரு நாள் சும்மா நம்ம வந்து சாப்பிட்றலாம். எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நான் மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன்லலாம் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், அதை மட்டும் வாங்கி சாப்பிடுவேன். அப்புறமா வயிற்று வலியிலும் அவஸ்தைப்படுவேன். பட் இருந்தாலும் அந்த இதை வந்து நான் சாப்பிட்றணும் அப்படின்னு இருப்பேன். பட் இந்த இதில் வந்து என்னால் அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது. பட் லெட்ஸ் சி, அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வந்துன்னா நான் அந்த ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் மோரோவர் நைட்டு வந்து எதுவுமே இன்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து வந்திருக்கேன். எதுவுமேன்ற சென்ஸ் மோர் குடிச்சிட்டு ஒரு ஃப்ரூட்டோ என்னமோ வந்து சாப்பிட்டு விட்டுருவேன். மத்தியானம் வந்துட்டு ஏதாவது இந்த முட்டை கிட்ட அவர் தான் காலையில் 2 முட்டை மத்தியானம் 2 முட்டை சொல்கிறாரு இல்லையா. என்னால் அவ்வளோ முட்டைலாம் சாப்பிட முடியல. எனக்கு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே சாப்பிட முடியாது. நான் இன்னும் ட்ரையே பண்ணலை. பட் என்னால் சாப்பிட முடியாது, அவ்வளோ கேஸ் வேறு ஆகும். ஸோ அதனால் நான் வந்து மார்னிங் வந்து எக்ஸ் எடுத்துப்பேனான்னு தெரில. அப்படியே எடுத்தாலும் 1 தான் எடுத்துக்க போகிறேன். மத்தியானமும் ஒரு 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கணக்கில் இருக்குது. அம்மா வந்து நான் வந்து ஒரு ஆம்லெட்டாக போட்டு தரேன், அது உனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அந்த ஆம்லெட் எனக்கு வந்து பிடிக்குதான்னு சொல்லி. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இருக்கிற விஷயம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லைக்கிங் த வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்குள்ளே இருப்பாங்க. நிறைய பேர் முடிச்சிட்ட அப்புறமா சொல்லுவாங்க, நான் அந்த ஜேர்னியில் இருந்துட்டு பண்ணுறதுனால நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.